என்னப்பா சொன்னாங்க? எல்லாம் ஓகே தான். இந்த மாதம் 22ஆம் டெலிவரி டேட் சொல்லியிருக்காங்க. ஓ, அது வரைக்கும் உன்னை நல்லா பார்த்துக்க சொன்னாங்க. எனக்கு என்னமோ தெரியலங்க. இந்த வாட்டி பாப்பாவை கண்டிப்பா பாத்துருவோம்னு தோணுது. ஏய், கண்டிப்பாக பாப்பாவை பார்க்க வேண்டி போகிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கு. லாஸ்ட் 2 டைமான மாதிரி இந்த வாட்டியும் எதுவும் ஆகாது. ஆனாலும் அதை விட பயமா இருக்கிற விஷயம் என்னன்னா, இவங்கெல்லாம் என் பின்னாடி பேச நினைச்சுதான். இவளுக்கும் குழந்தைக்கும் ராசியே இல்லை. 2 குழந்தை போனதே போதாதா? இவ உடம்புலதான் ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்படிலாம் பேசுறவங்க முன்னாடி கண்டிப்பா நம்ம குழந்தைய நல்லபடியா வளர்த்து காட்டணுங்க. இந்த பார், ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. இதுக்குமே என்ன வேணா இருக்கலாம். யார் எப்படி பின்னாடி பேசியிருந்தாலும் சரி, ராசியாதுன்னு சொல்லியிருந்தாலும் என்ன வேணா இருக்கட்டுமே, நம்ம லைஃப்பில் முக்கியமாக இருக்க போகிறது நம்ம மட்டும்தான். இவங்களாம் சும்மா நடுவில் வந்து பேசிட்டு போகிறவங்க. இவங்க பேசினா கேட்டு நீ உடஞ்சிடாது. இப்போ தான் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கண்டிப்பாக குழந்தைய நல்லா வளர்த்து காட்டலாம். சொல்லப்போனால் பாப்பா 1 hour நல்லாவே போட்டு பார்த்துப்பேன். என்னதான் நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாலும் அம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் ஓடி வரும். ஓ, அப்படியா? பாப்போம். கிளம்பலாமா? போலாம். சீக்கிரம் போப்பா, டைம் ஆகுதுல. இன்னும் 5 minutes தான் பக்கத்தில் வந்துட்டோம்டா. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. அம்மாட்ட சீக்கிரம் பேசிட்டு வந்துடணும். நீ ஓட்டுற 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு டைம் ஆகதான் செய்யும். அது சரி. அம்மா இங்க பாரு, கிளாஸ்ல எனக்கு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் இயர்னு சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, நான் ரம்யா கவின் எல்லாருமே ஆனுவல் டே டான்ஸ்க்கு பேர் கொடுத்துருக்கோம். ஆனா நான் டான்ஸ் ஆதான் உன்னால பார்க்க முடியாதே. நான் போயிட்டு போனை ரெக்கார்ட் பண்ண சொல்லி உன்கிட்ட எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சரி, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன். நான் சொன்னது அம்மா கேட்டிருக்கோம்ல? அம்மா எல்லாம் கேட்டுதான் இருப்பாங்க. கிளம்புமா? போலாம் போலாம். என்னதான் நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாலும் அம்மான்னு சொல்லிட்டு என்கிட்ட தான் ஓடி வரும். மனதே உன்னாரடி ஆராதடி